भारत की इस कार्रवाई से இந்தியாவின் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் पाकिस्तान பயங்கரவாத முகாம்களையும் தீவிரவாதிகளையும் गिर गया, அழித்த போது அவர்கள் அதிர்ச்சி हताशा में அடைந்தனர். गिर गया था, बौखला गया था. மும்பையில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த பயங்கரவாத முகாம்களோடு நெருங்கிய தொடர்பு உள்ளது. भारत की कार्रवाई का साथ देने के बजाय पाकिस्तान ने भारत पर ही हमला करना शुरू कर दिया. தேசமே முதன்மை என்பதுதான் நமது தேசத்திற்கான வழிகாட்டும் ஒளிவிளக்காக திகழ்கிறது. பயங்கரவாத முகாம்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். निशाना बनाया पाकिस्तान ने, हमारे सैन्य ठिकानों को निशाना बनाया. लेकिन इसमें भी पाकिस्तान खुद बेनकाब हो गया. दुनिया ने देखा कि कैसे பயங்கரவாத முகாம்களின் கட்டிடம் மட்டுமல்ல அவர்களின் உணர்வும் கூட இன்று தகர்க்கப்பட்டுள்ளது. भारत के सामने तिनके की तरफ बिखर गई. भारत के सशक्त एयर डिफेंस सिस्टम ने उन्हें आसमान में ही नष्ट कर दिया. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தானினுடைய தாக்குதலை துவம்சம் செய்து நிர்மூலமாக்கியுள்ளது. लेकिन भारत ने पाकिस्तान के सीने पर वार कर दिया. भारत के ड्रोन्स, भारत की मिसाइलों ने सटीकता के साथ இருப்பினும் நமது நாட்டில் உள்ள பள்ளிகள், குருத்வாராக்கள், ஆலயங்கள் ஆகியவற்றை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. नुकसान पहुंचाया. जिस पर இதற்கு இந்தியா நடத்திய பதில் தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள விமானப்படை தளங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. पाकिस्तान को इतना तबाह कर दिया जिसका उसे अंदाजा भी नहीं था. इसलिए நமது தாக்குதலால் அச்சமடைந்த பாகிஸ்தான் நமது நாட்டில் உள்ள பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது. पाकिस्तान बचने के रास्ते खोजने लगा. पाकिस्तान दुनिया भर में तनाव இந்தியா பாகிஸ்தானை அவர்களின் இதயத்தில் தாக்கியுள்ளது. और बुरी तरह पीटने के बाद பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் இந்தியாவின் பக்கம் நிற்காமல் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பள்ளிகள், ஆலயங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதன் மூலம் பாகிஸ்தான் அம்பலப்பட்டு விட்டது. பாகிஸ்தானின் ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஆகியவை எப்படி கீழே விழுந்தது என்பதை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தது. ஆனால் நாம் பாகிஸ்தான் மீது ஏவிய ஒவ்வொரு ட்ரோன்களும், ஏவுகணைகளும் இலக்கை வெற்றிகரமாக குறிவைத்தது. आतंक के अड्डों को हमने खंडहर बना दिया था. इसलिए जब पाकिस्तान की तरफ से 3 நாட்களிலேயே பாகிஸ்தான் இதிலிருந்து தப்பிக்கும் வழியை மேற்கொண்டது. जब ये कहा गया कि उसकी ओर से आगे कोई आतंकी பாதிப்படைந்த பிறகு சண்டையை நிறுத்த வேண்டும் என பாகிஸ்தான் கூறியது. दुस्साहस नहीं दिखाया जाएगा. பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் தொடர்பு கொண்டு சண்டை நிறுத்த வேண்டும் என்று கேட்டார். और मैं फिर दोहरा रहा हूं, हमने पाकिस्तान के आतंकी और सैन्य ठिकानों पर अपनी जवाबी कार्रवाई को अभी सिर्फ स्थगित किया है. आने वाले दिनों में பாகிஸ்தான் தரப்பு நம்மை தொடர்பு கொண்டு பேசிய போது நாம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத உட்கட்டமைப்புகளை அளித்திருந்தோம். कि वो क्या रवैया अपनाता है. साथियों,
भारत की तीनों सेनाएं, हमारी एयरफोर्स பாகிஸ்தான் தரப்பு கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.